ராசா அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன? தமிழக மக்களை குழப்பணும், அடிப்படை பிரச்சனைய தமிழகத்துல பேசக்கூடாது, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடை பத்தி யாரும் பேசக்கூடாது, லஞ்ச லாவண்யத்தை பத்தி பேசக்கூடாது, சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். இருக்கக்கூடிய சீட்டு அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில மேல உயரப்போகுது. இது எல்லாம் நாம் சொன்ன பிறகு மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக? மறுபடியும் நீங்க குட்டை குழப்பறீங்கன்னா நீங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக நீங்க ஏமாத்து வேலை செய்றீங்கன்னு தான் அர்த்தம். இந்த டேடி மம்மின்னு அந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நான் பாக்குறேன்னா எல்லாம் மேடையில் ஏறி ஒருத்தரும் டேடி மம்மி டேடி மம்மின்னு சொல்ற மாதிரி தான் அந்த கூட்டமே இருந்துச்சு. அதனால முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியே முடிய போகுது, இன்னும் ஒரு வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது. இன்னைக்கு உட்கார்ந்து 2021 எலெக்ஷனை பத்தி கதை பேசிட்டு இருக்காரு. முதலமைச்சர் அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு விருப்பம் இல்லை, ஏதாச்சும் ஒரு கட்சியை குறை சொல்ல வேண்டும், அது மட்டும் தன்னுடைய விருப்பமா வச்சிருக்கான். அரசியல்ல சில தலைவர்கள் ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற உதாரணம் ஐயா வைகோ அவர். அந்தந்த வயசு வரும்போது ரிட்டையர் ஆயிரும். இவ்வளவு பெரிய ஒரு தலைவர், தனிப்பெரும் தலைவர் வைகோ ஐயா அவர்கள் திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோர்ட்டுல ஒரு குமாஸ்தாவாக மாறி இருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயங்கள். நீங்க வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் எப்பொழுதுமே ஒருத்தரை புகழ்ந்தாருன்னா ஒரு வருஷம் கழிச்சு திட்டுவார். அது வைகோ ஐயாவுடைய பேட்டர்ன். அது என்டிஏவுக்கு அதே தான் நடந்தது, அடல் பிகாரி வாஜ்பேயிக்கு அதே தான் நடந்தது, பிஜேபிக்கு அதே தான் நடந்துச்சு. இன்னைக்கு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதே தான் நடக்க போகுது. நான் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், என் கையை பிடிச்சி அவங்களே இழுத்துட்டு போய் இந்த ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்டாருன்னு சொன்னாங்க, அதனால நான் கரஸ்பாண்டன்டா இருக்கேன். எத்தனை நாளைக்கு இந்த கம்பி கட்டுற கதையை, திருமாவளவன் சொல்லக்கூடிய கம்பி கட்டுற கதையை எத்தனை நாளைக்கு தமிழக மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா? அவர் ஒரே ஒரு மனசாட்சிப்படி ஒரு பதில் சொல்லட்டுங்கண்ணா. தமிழகத்துல கடந்த 10 ஆண்டு காலமாக தாய்மொழி தமிழ் மொழிக்கு உலக அளவுல மோடி அவர்கள் அங்கீகாரம் தேடி கொடுக்கலையா அப்படிங்கிற பதில் அவர் சொல்லட்டும். இந்த பிரச்சனை கிளப்புனது யாருங்கன்னா? தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த பொருளையை கிளப்புனது யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். கடிதம் போடுறாரு, எனக்கு டெல்லியிலிருந்து சொன்னாங்க, எனக்கு தகவல் வந்துச்சு, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, 848 சொன்னாங்கன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது அவர். அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நாங்க வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோங்கன்னா, அதாவது ப்ரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்தியாவில் 543 மக்களவை தொகுதிகள் இருக்கு, 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தமிழகம் 39 பேர் நாம இருக்கோம். அப்படின்னா 543 நம்ம எவ்வளவு ஒரு ரேஷியோ போட்டுக்கிட்டீங்களா? 7.1516% இருக்கும், 7.2% குறைவு. நாளைக்கு அது 600 சீட்டோ 700 சீட்டோ 800 சீட்டோ 900 சீட்டோ அது வரும் பொழுது விகிதாச்சாரம்னா என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டுல தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ நாளைக்கு வரக்கூடிய சீட்டுலயும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் அப்படிங்கறத விகிதாச்சாரம். நாளைக்கு அது 1000 சீட்டு போனாலும் அதே 7.2% தானே. இன்னைக்கு யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் 543 எத்தனை சதவீதமோ நாளைக்கு சீட் அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே. இதுதானே விகிதாச்சாரம், இதான ப்ரோரேட்டா. இதை மறுபடியும் குழப்பி ராசா அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன? தமிழக மக்களை குழப்பணும், அடிப்படை பிரச்சனைய தமிழகத்துல பேசக்கூடாது, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடை பத்தி யாரும் பேசக்கூடாது, லஞ்ச லாவண்யத்தை பத்தி பேசக்கூடாது, சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் கொண்டு வரும் பொழுது மிக தெளிவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வரும் தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த டேர்ம் முடிஞ்சு 2029 வர இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய டேர்ம் அது 2034 முடியும். அது முடியும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல். இவங்க ஒரு வருஷமா ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதாமா, எங்க திமுக ஆட்சி கலைஞ்சிருமா, திமுக ஆட்சி 4 வருஷத்துல இல்லாம போயிருமான்னு இப்படிதான் கதை கட்டிட்டு இருந்தாங்க. பாராளுமன்றத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் பொழுது தெல்ல தெளிவாக எப்படி வரும் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அதற்கு தலைமை ஏற்று ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி நாம தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லும் பொழுது சென்சஸ் எப்ப வரும், டேட்டா எப்ப வரும், ஏன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் எப்படி வரும், ஏன்னா உங்களுக்கு சென்சஸ் டேட்டா கூட தேவை இருக்காது. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா தான் உங்களுக்கு சென்சஸ் டேட்டா வேணும், மக்கள் தொகை வேணும். இன்னைக்கு நம்ம ப்ரோரேட்டான்னு சொல்றோம். இருக்கக்கூடிய சீட்டு அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் மேல உயரப்போகுது. இது எல்லாம் நாம் சொன்ன பிறகு மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக? எல்ல தெளிவா அமித்ஷாஜி அவர்கள் மட்டும் இல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2023 சொன்னாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீராய்வு என்ன பண்றோமோ அது இருக்காது, இது காங்கிரஸினுடைய கனவு, மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கணும், நாம் அப்படி கொடுக்க போறது கிடையாதுன்னு சொன்னாச்சு. சொன்ன பிறகு மறுபடியும் நீங்க குட்டை குழப்பறீங்கன்னா
நீங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக நீங்க ஏமாத்து வேலை செய்றீங்கன்னு தான் அர்த்தம். முதலமைச்சருடைய நேற்றைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த டேடி மம்மின்னு அந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நான் பாக்குறேன்னா, எல்லாம் மேடையில் ஏறி ஒருத்தரும் டேடி மம்மி டேடி மம்மின்னு சொல்ற மாதிரி தான் அந்த கூட்டமே இருந்துச்சு. அவரை புகழ் பாடுவதற்காக ஒரு கூட்டம். கேட்டா பிறந்தநாள் விழா, முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழாக்கு நாங்களும் வாழ்த்து சொல்லியிருக்கோம். பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் காலையில வாழ்த்து சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் நன்றாக நீடூழி வாழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம், நல்லா இருக்கணும் அவர். ஆனா ஒரு பிறந்தநாள் விழாவை வந்து ஒரு அரசியல் மேடையா போட்டுக்கிட்டு மேடையில் ஏறி பாரதிய ஜனதா கட்சியை திட்டுறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை என்று மேடையில் எல்லா தலைவர்களும் வரிசையா பேசினாங்க. அவங்க போட்டி இல்லைன்னா பிஜேபி யாரும் அதிகமா திட்டும் அப்படிங்கறதா நேற்று நிகழ்வுடைய சிறப்பே. சென்னையில அந்த மைதானத்துல நடந்த நிகழ்வு. அதனால முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியே முடிய போகுது, இன்னும் ஒரு வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது. இன்னைக்கு உட்கார்ந்து 2021 எலெக்ஷனை பத்தி கதை பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர். அவங்க கிட்ட 4 வருஷத்துல நீங்க என்ன சாதனை பண்ணீங்கன்னு நேற்று மேடையில கொடுத்திருக்கணும்ல. ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு 72வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் பொழுது பாருங்க, 4 வருஷம் நாம் வந்த பிறகு தமிழகத்துல பாருங்க சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் 10% குறைஞ்சிருக்கு, இப்படித்தானே பேசுவாங்க. முதலீடுகள் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன், இதுதான் 4 வருஷம் கழிச்சு நான் பேசி பார்த்திருக்கேன். முதல் முறையா ஒரு முதலமைச்சர் 2021 எலெக்ஷன் இப்படி நடந்ததா அப்படி நடந்ததா அப்படின்னு சொன்னாலே முதலமைச்சர் அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு விருப்பம் இல்லை. ஏதாச்சும் ஒரு கட்சியை குறை சொல்ல வேண்டும், அது மட்டும் தன்னுடைய விருப்பமா வச்சிருக்காங்க. அடுத்து ஐயா வைகோ அவர்களை போன்றவர் நேத்து என்னை கொஞ்ச நேரம் திட்டினாரு. அவருக்கு எவ்வளவு சந்தோஷமோ வைகோ ஐயா அவர்களுக்கு. என்னை கொஞ்ச நேரம் ஒருத்தர் செங்கல் எடுத்துருவன் வர்றான், அவனை விட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் எப்படி செங்கல் எடுப்பான். அரசியல்ல சில தலைவர்கள் ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற உதாரணம் ஐயா வைகோ அவர். அந்தந்த வயசு வரும்போது ரிட்டையர் ஆயிரும், ஆகலின்னு அந்த பிரச்சனை வரும். மேடைக்கு போய் என்னை மாதிரி சின்ன பையனை எல்லாம் பிடிச்சி திட்டுறது, முதலமைச்சர் அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்துறது, இது மட்டும்தான் இருந்ததோ தவிர ஆக்கப்பூர்வமாக இந்த பிறந்தநாள் விழால ஒரு தலைவர் ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னு நான் பார்க்கலீங்கண்ணா. அப்படித்தான் அண்ணனுடைய கேள்விக்கான பதில் அதானுங்கண்ணா. அதாவது ஆக்கப்பூர்வமா இல்லாம இன்னும் 2021 எலெக்ஷனை பத்தியே நோன்றாருன்னா அவர் 4 ஆண்டு காலமாக எந்த வேலையும் செய்யலின்னு தான் அர்த்தம். அண்ணா அவர் பேசுட்டுங்கண்ணே, அவர் என்ன வேணாலும் பேசட்டும். அவர் வந்து ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியும் வைகோ ஐயாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். அதாவது தமிழகத்தினுடைய தீய சக்தி திமுகன்னு சொன்னவர். அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதிக் பாஷா அது இது 2G ஊழல் அவர் பேசினதில் எடுத்து நீங்க ரீல போட்டு பாருங்க. அவ்வளவு பேசிய வைகோ அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்துல திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார். வைகோ ஐயா நல்லா இருக்கணும், 150 வருஷம் வாழனது வேறங்கண்ணா. அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், வைகோ ஐயா கண் முன்னாடி 2026 திமுகவினுடைய ஆட்சி இல்லாம போகாது. வைகோ ஐயாவும் பார்க்கத்தான் போறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர், தனிப்பெரும் தலைவர் வைகோ ஐயா அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோட்டுல ஒரு குமாஸ்தாவாக மாறி இருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயங்கள். ஆனா விரிசல் விழுந்தா தானே மண் விழுவும். இப்ப ஒரு வீட்டுல வந்து விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும். அதனால முதலமைச்சர் அவர்கள் விரிசல் இல்லாம மண் எப்படி விழுகும்? நான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அது விரிசல் விரும்பான்னு பார்த்துட்டே இருக்கிறேன். அது விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும். அதனால முதலமைச்சர் அவர்கள் பாதி உண்மையை ஒத்துக்கிட்டாரு மண் உலகம்னு, மிச்ச பாதி உண்மையை இன்னும் 6 மாசத்துல ஒத்துக்குவாரு. இன்னும் 8 மாசத்துல கூட்டணி எதுவுமே இருக்காது, தனியா அவர் இருப்பார். இது நடக்கத்தான் போது, நீங்க டிசம்பர்ல பாருங்க. கண்டிப்பாண்ணே விரிசல், அவர் விரிசல் தானே சொல்லியிருக்காரு. முதல்ல விரிசல் வந்து அப்புறம் உடையின, அதுக்கு 8 மாச காலமாகும். ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் வந்து தோழமை சுடுதல் இருக்காரு. அதாவது வந்து முதலமைச்சர் கொஞ்சம் பேசினா கூட லைட்டா பேசணும், அடுத்து நான் வந்து புகழ் தரணும்னு சொல்லிட்டு தோழமை சுடுதல் தான் இன்னைக்கு இருக்குங்கண்ணா. நீங்க வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் எப்பொழுதுமே ஒருத்தரை புகழ்ந்தாருன்னா 1 வருஷம் கழிச்சு திட்டுவார். அது வைகோ ஐயாவுடைய பேட்டர்ன். அது என்டிஏவுக்கு அதே தான் நடந்தது, அடல் பிகாரி வாஜ்பேயிக்கு அதே தான் நடந்தது, பிஜேபிக்கு அதே தான் நடந்துச்சு, இன்னைக்கு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதே தான் நடக்க போகுது. அதனால வைகோ ஐயா அவர்கள் 2025-26 ஜனவரியில ஃபார்முக்கு வருவார். அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த திமுகவை பொறுத்த வரைக்குங்கன்னா, இந்த மாவட்ட செயலாளர் பதவி வந்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகி போயிருதுன்னா, அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னன் அவங்களே பட்டம் சூட்டிக்கிறாங்க. திமுக மாவட்ட செயலாளர் நான் தான் குறுநில மன்னன். இந்த மாதிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் எஸ்பி எவனா இருந்தா எனக்கு என்ன எங்கிட்ட வந்து பேசிட்டு போங்க யான். இதெல்லாம் ஆணவத்தினுடைய ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு வெளிப்பாடுங்கண்ணா. அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த தர்மபுரியில திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பேசிய பேச்சு கட்சி மீட்டிங்ல. திமுக அழிய ஆரம்பித்து விட்டது, மக்களே அவங்களை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கறதுக்கு சான்று தான் இது. வருகின்ற காலத்துல அவங்களுக்கு தெரியும், ஆணவத்தை எப்பொழுதும் ஜனநாயகத்துல மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திருமாவளவன் ஸ்கூலுக்கு மட்டும் பாதுகாப்பு இருக்கு. நாங்க வந்து திருமாவளவன் ஸ்கூல் நடத்துறாரு,
சிபிஎஸ்சி நடத்துறாருன்னு நைட்டோட நைட்டாங்கன்னா ஆள மாத்துறாரு. இந்த ஸ்டேஷன்ல ரவுடிகள்லாம் ஆள மாத்துற மாதிரி நைட்டோட நைட்டா கரஸ்பாண்டா இருந்த அவரை ட்ரஸ்ட்ல ஒருத்தரை போட்டு அவங்ககிட்ட கரஸ்பாண்டன்ட் கொடுத்துட்டு நான் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், என் கையை பிடிச்சி அவங்களே இழுத்துட்டு போய் இந்த ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்டாருன்னு சொன்னாங்க, அதனால நான் கரஸ்பாண்டன்டா இருக்கேன். எத்தனை நாளைக்கு இந்த கம்பி கட்டுற கதையை, திருமாவளவன் சொல்லக்கூடிய கம்பி கட்டுற கதையை எத்தனை நாளைக்கு தமிழக மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா? இவர் மொழிக் கொள்கைக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்கு இவரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு? அப்புறம் அடுத்தது சொல்றாரு சிபிஎஸ்இ ஸ்கூலே ஆரம்பிக்கல, சும்மா தான் என் பேரை போட்டாங்க. பத்திரிகை நண்பர்கள் காட்டுறீங்கன்னு போட்டோ பாருங்கன்னு, நீங்களே போய் ரிப்பன் எல்லாம் கட் பண்ணி குழந்தைங்களா இருக்காங்க. இல்லப்பா அது 10 குழந்தைங்க தான் இருந்தாங்க, ஃபுல்லா ஸ்கூல் ஆரம்பிக்கல. இந்த மாதிரி தொடர்ந்து பொய்யை மட்டும் பேசக்கூடிய திருமாவளவன் அண்ணனுக்கு என்ன பதில் நான் சொல்றதுங்கண்ணா? எனக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவர் ஒரே ஒரு மனசாட்சிப்படி ஒரு பதில் சொல்லட்டுங்கண்ணா. தமிழகத்துல கடந்த 10 ஆண்டு காலமாக தாய்மொழி தமிழ் மொழிக்கு உலக அளவுல மோடி அவர்கள் அங்கீகாரம் தேடி கொடுக்கலையா அப்படிங்கிற பதில் அவர் சொல்லட்டும். அவர் சொல்லட்டும். பாராளுமன்றத்துல எங்கேயாச்சும் நாம தமிழ் மொழிக்கு அவமரியாதை செய்திருக்கின்றோமா? சொல்லட்டும். கலாச்சாரத்துக்கு அவமரியாதை செய்திருக்கின்றோமா? சொல்லட்டும். எதுவுமே இல்லாம அரசியல் காரணத்திற்காக அண்ணன் பேசுறாருன்னா எப்படி பதில் சொல்றதுங்க? சொல்லணும் இல்லைன்னா இன்னைக்கே ஜெயிக்காதுன்னு சொன்னா அப்புறம் பிரசாந்த் கிஷோர் அண்ணன் ஒரு வருஷம் கூட வச்சுக்க மாட்டார்ல. அதை கவுண்ட் பண்ணி என்ன சொல்லுவாரு, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா தான் சோறு போடுவேன் அப்படின்னு. அதனால இன்னைக்கு நீங்க விஜய் அண்ணனோட இருக்கும்போது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லணும், சோறு போடணும் இல்லைன்னு. அதனால பிரசாந்த் கிஷோர் அவர்களை பத்தி நான் தவறா சொல்லிங்கன்னு, அவர் ஒரு கட்சியோடு சார்ந்திருக்கின்றார், சொல்வதற்கு எல்லா உரிமை இருக்கு. ஏன்னா இதையே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பல இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. அவருடைய சொந்த கட்சிக்கும் பீகார்ல சொல்லி இருக்கிறாங்க, ஜனஸ்வராஜ் பீகார்ல ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனா நடந்து முடிந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 3வது 4வது இடத்துல தான் வந்தாங்க பை எலெக்ஷன்ல. அதனால அவர் சொல்றவங்க சொல்லட்டும், மக்கள் கடைசியா முடிவு செய்ய போறாங்க. மக்களுடைய கையில் அது இருக்கு. என்னை பொறுத்தவரை அதை சாத்தியக்கூறாக நான் பார்க்கவில்லை. ரொம்ப அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கிரிமினல் சட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஐபிசி பீனல் கோட், இன்னைக்கு பிஎன்எஸ், ஒரு கிரைமை 3 ஏஜா பிரிப்பாங்க. 8 வயசு, 8ல இருந்து 12 வயசு, 12ல இருந்து 18, 16 அது மாறுதுங்க டிபெண்டிங் ஆன் தி ரேட். 8 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த தவறு செய்தாலும் அது தவறு கிடையாதுங்கிற அர்த்தம். ஏன்னா மென்ஸ்ரியா, லாட்டின்ல மென்ஸ்ரியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்பனா அந்த குழந்தைக்கு மனசளவுல சைக்காலஜிக்கல் அளவுல தப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு உருவாகிறத 8 வயசை தாண்டி. 8 வயசு கீழே அவங்க குழந்தை. அதனாலதான் நம்முடைய பீனல் கோட்ல கிரிமினல் சட்டத்துல பாத்தீங்கன்னா பிலோ 8 இயர்ஸ் நோ அஃபென்ஸ். நோ அஃபென்ஸ். அந்த குழந்தை கத்தி எடுத்து ஒருத்தரை குத்தி கொன்னா கூட அது அஃபென்ஸ் இல்லை. ஏன்னா தெரியாம குத்திட்டாங்க, ஏன்னா மென்ஸ்ரியா டெவலப் ஆகல. இது ஒரு பேசிக் காமன் சென்ஸ். ஒரு ஐஏஎஸ் படித்து விட்டு ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு 3.5 வயசு இருக்கக்கூடிய குழந்தை பாலியல் வன்கொடுமையில் அந்த குழந்தை மாட்டிருக்காங்க. அந்த குழந்தை மாட்டினதுக்கு காரணம் அந்த குழந்தையினுடைய நடவடிக்கை சரியில்லை, அந்த குழந்தை அவங்களை இன்சல்ட் பண்ணாங்க, அதனாலதான் அந்த குழந்தையின் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதுன்னு சொன்னதை வன்மையா கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் மாநில அரசை நான் பாராட்டுறேன். காரணம் உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரை மாத்தினான். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மெசேஜ் கொடுக்கணும். ஒரு மாநிலத்தினுடைய அரசு இது போன்ற அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது உடனடியா மெசேஜ் பப்ளிக் கொடுக்கணும். நேத்து மாநில அரசு உடனடியா அந்த ஆட்சியரை மாத்தி இன்னொரு ஆட்சியரை போட்டிருக்காங்க. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.